தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலகின் முன்னணி திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் புரோஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருப்பது அமெரிக்க பொழுதுபோக்கு துறையில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக திரைப்பட தயாரிப்பு, விநியோகம், வெப் சீரிஸ், டிசி காமிக்ஸ் மூவிஸ், ஓடிடி என பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த வார்னர் புரோஸ் 7.44 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நெட்ஃபிளிக்ஸ் கையகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஸ்டுடியோ, உள்ளடக்க நூலகம், எதிர்கால வெளியீடுகள் என அனைத்து உரிமைகளும் நெட்ஃபிளிக்ஸுக்கு சொந்தமாகின்றன. ஒப்பந்த விதிப்படி அடுத்த 12 முதல் 18 மாதங்களில் நிலுவைத் தொகையை நெட்ஃபிளிக்ஸ் வழங்க இருக்கிறது. இது அமெரிக்க மீடியா சந்தையின் போட்டி நிலையை பாதிக்கக்கூடும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெட்ஃபிளிக்ஸ் ஏற்கனவே மிகப்பெரிய சந்தை மதிப்பை கொண்ட நிறுவனம். இந்த பெரும் கையகப்படுத்தல் எதிர்காலத்தில் சிக்கல்களை உருவாக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இது எதிர்பாராத அளவில் அதிகாரப்பூர்வ முறையில் வெளியிடப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் நெட்ஃபிளிக்ஸ் இணை தலைமை நிர்வாக அதிகாரி டெட் சராண்டோஸை சந்தித்த ட்ரம்ப் அவரது பணிகளை பாராட்டியிருந்தார். திரைப்பட வரலாற்றில் முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் என்று புகழ்ந்திருந்தார். அதேவேளை இந்த ஒப்பந்தத்தின் சந்தை பாதிப்பு குறித்து அவர் கவலை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.